ஐயா தமிழ் பணிச்செம்மல் விருது பெற்ற கவிஞரும் எழுத்தாளருமான தக்கோலம் ஜெகநாதன் ஐயா அவர்களை இன்றைக்கு அன்போடு அழைக்கிறோம். இந்த நிகழ்ச்சி தலைமை தாங்கி சிறப்பு நடத்தி தர வேண்டும் என்று கேட்டுக் கொள்கிறோம். இவர் தமிழருவி வானொலியிலே நாள்தோறும் கருத்து வழங்கி ஒவ்வொரு தலைப்பில் ஒவ்வொரு பேசிக் கொண்டிருப்பவர், தலைமை ஆசிரியராக இருந்து ஓய்வு பெற்றவர், தமிழ் பணியிலே தன்னை எந்த நேரத்தில் ஈடுபடுத்திக் கொண்டிருப்பவர். அத்தகைய சிறப்பு வாய்ந்த ஒருவர் இன்றைக்கு தலைமை தாங்குவது மிகவும் மகிழ்ச்சியான ஒரு செய்தியாகும். இவருடைய கவிதைகள் இன்றளவும் சென்னை வானொலி நிலையத்திலே அகில இந்திய வானொலியிலே ஒளிபரப்பாகிக் கொண்டிருக்கிறது. திருச்சி வானொலி நிலையம், சென்னை வானொலி நிலையம் என்று பல வானொலி நிலையங்களே இவருடைய கவிதைகள் ஒளிபரப்பாகிக் கொண்டிருக்கிறது. அத்தகைய சிறப்பு வாய்ந்தவர் இன்றைக்கு இந்த உலக உத்தமர் காந்தியடிகளுடைய 75 நாள் நினைவு நிகழ்ச்சியிலே 6வது நிகழ்ச்சி தலைமையேற்று நடத்துவது சிறப்பான ஒன்று. வாருங்கள் ஐயா. வணக்கம். சங்கத்தமிழ் இலக்கிய பூங்காவின் தலைவராம் திருவள்ளுவரை தொழுது செயலராம் பாரதிதாசனை வணங்கி நிகழ்ச்சிக்கு வருகின்றேன். சங்கத்தமிழ் இலக்கிய பூங்காவின் ஒருங்கிணைப்பாளர் உள்ளிட்ட குழுவிற்கும், தமிழ் அமெரிக்க தொலைக்காட்சிக்கும் மற்றுமுள்ள காணொளி காணுகின்ற அனைத்து அன்பர்களுக்கும் பங்கேற்பாளர்களுக்கும் என் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். இன்றைய நிகழ்ச்சிக்கு தலைமை வகிக்க வாய்ப்பளித்த அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் வணக்கத்துடன் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். தக்கோலம் என் ஜெகநாதன், உத்திரமேரு. எனக்கு பேசுவதற்கு ஒரு நிமிடம், ஏனென்றால் சூழலால் சில நிகழ்ச்சியை முடித்துவிட்டு செல்ல இருப்பதால் ஒரு நிமிடம் மட்டும் பேசி நான் நிறைவு செய்கின்றேன். நீதிமன்றத்தை திகைக்க வைத்த காந்தி. நீதிமன்றத்தை திகைக்க வைத்த காந்தி. தென்னாப்பிரிக்காவில் கடுமையான சட்டங்களை எதிர்த்து போராட்டம் நடந்தது. அந்த போராட்டத்தில் ராம் சந்தர் பண்டிட் என்கிற புரோகிதர் கலந்து கொண்டார். அதற்காக அவர் கைது செய்யப்பட்டார். அவருக்கு வக்கீல யார் இருந்தார்னா நமது மகாத்மா காந்தி. அவருக்காக அந்த நீதிமன்றத்தில் வாதாடினார். எல்லாரும் என்ன சொல்லுவாங்க, தன்னுடைய கட்சிக்கார் குற்றம் செய்யவில்லை என்று சொல்வார்கள். ஆனா அப்படி வாதாடல காந்தி. அவர் குற்றம் புரிந்தார் என ஒப்புக்கொண்டு உரிய தண்டனையை வழங்குமாறு நீதிபதியை பார்த்து கேட்டார். நீதிபதி திகைத்து போனார். காந்தி செய்த வாதம் இதுதான்: மனிதன் இயற்றிய சட்டப்படி ராம் சந்தர் பண்டிட் குற்றவாளியாக இருக்கலாம், ஆனால் அதற்கு மேலான தெய்வ சட்டம் ஒன்று இருக்கிறது. அதன்படி ராம் சந்தர் பண்டிட் குற்றவாளி இல்லை. நீதிபதி ராம் சந்தர் பண்டிட்டுக்கு இப்படி வாதிட்ட காந்தியினுடைய எண்ணத்தை புரிந்து கொண்டு அதுக்காக அவர் நீதிபதி என்ன செய்தார்னா எளிமையான தண்டனை கொடுத்தார். சில மாதங்களுக்கு பிறகு இதே சட்டத்தை மீறியதற்காக காந்தி கைது செய்யப்பட்டார். நீதிபதியிடம் காந்தியை கேட்டார், அந்த சட்டத்தை மீறியதற்காக என்ன தண்டனை கிடைக்குமோ அந்த தண்டனையை எனக்கு அளிக்குமாறு காந்தி வேண்டிக் கொண்டார். நீதிபதி குழப்பமாயிடுச்சு. குற்றவாளிகள் என்ன செய்வாங்கன்னா தண்டனை குறைக்கும்படிதான் கேட்பாங்க. ஆனா காந்தி என்ன சொன்னாங்கன்னா, காந்தி எனக்கு தண்டனை கொடு என்று கேட்டார். காந்தி என்கின்ற விசித்திரமான மனிதர் கடுமையான தண்டனை அளிக்கும்படி அவர் கேட்டார். ஆனாலும் நீதிபதி காந்திக்கு சாதாரண தண்டனை தான் அளித்தார். இதன் மூலம் தெரிந்து கொள்வது என்னவென்றால், நியாயத்திற்கு போராடும் போது கிடைக்கின்ற தண்டனை எவ்வளவு கடுமையாக இருந்தாலும் அதை ஏற்பதற்கு தான் தயாராக இருப்பதை காந்தி நிரூபித்தார். அதுவே காந்தி பெற்ற முதல் தண்டனையாகும். சிறைவாசம் அதுதான் என்று குறிப்பிடுவார்கள். அடுத்ததாக இங்கு இந்நிகழ்ச்சியில் இன்று பங்கேற்கின்ற அழைக்கின்றேன். சத்திய சோதனை வாசிக்கும் நிகழ்ச்சி நடைபெற உள்ளது. முதலாவதாக